ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஒரு ஏசி வோல்டேஜை ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கிற ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரெஜிஸ்டர் மட்டும் ஒரு சர்க்யூட்ல இருக்கு அப்படின்னா ஏசி வோல்டேஜும் ஏசி கரண்டும் ஒன்னா டிராவல் பண்ணிச்சு. ஓகே, ஒன்னோட ஒன்று சேர்ந்து டிராவல் பண்ணிச்சு. ரெண்டுமே ஜீரோல இருக்கும். அப்புறம் ரெண்டுமே மேக்சிமம் வரும், ரெண்டுமே ஜீரோ, அண்ட் தென் ரெண்டுமே திரும்ப மேக்சிமம் ஜீரோ, இப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்னது, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஏசி சர்க்யூட்ல ஃபேஸ் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னு நாம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், அதே ஏசி வோல்டேஜை ஒரு இண்டக்டர் மட்டும் இருக்கிற ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வோல்டேஜும் கரண்ட்டும் சேமா ஒரே மாதிரி சேர்ந்து போகுமா அல்லது ஒண்ணுக்கு ஒண்ணு முன்ன பின்ன போகுமா? ஓகே, சேர்ந்து போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒன்னு முன்னையும் ஒன்னு பின்னாடியும் போச்சு அப்படின்னா நாம இங்க என்ன பார்க்கணும், எது முன்னாடி போகுது எது பின்னாடி போகுது, அது ரெண்டுக்கு இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ். இங்க டிஃபரன்ஸ் எல்லாமே என்னது, ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபேஸ்னா சிம்பிளா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆங்கிள் டிஃபரன்ஸ். அது மட்டும் புரிஞ்சா போதும். ஓகே, ஸோ அப்போ அந்த இண்டக்டர்ல ஒரு ஏசி சிக்னல் அப்ளை பண்ணும் போது என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேஸர் டயக்ராமை ஈஸியா டிரா பண்ணிடலாம். அண்ட் தென் இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எது கேட்டாலும் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா நாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மைசெல்ஃப் டாக்டர் ஆர் ஆனந்தன், ஐஐடி டெல்லி அலுமினஸ். ஓகே, ஸோ வாங்க நாம ஏசி சிக்னல் அப்ளை டு இண்டக்டர் அப்படிங்கிற அந்த வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ let us have a circuit. நம்மளோடதுல என்ன மட்டும்தான் இருக்குது, இண்டக்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ let us consider the inductor with inductance L. What is L? L is the inductance unit Henry. And இந்த இண்டக்டரை நம்ம எதோட கனெக்ட் பண்ண போறோம்? So we are going to connect this inductor with AC signal. So this is the AC signal and this is our circuit. Okay, fine. And now what we are doing, we are applying the AC voltage to AC this inductor circuit, and let us take our AC voltage, that is V of t, that is this voltage is going to vary with time, V naught sin omega t, where V naught is the peak value or amplitude. Okay, so amplitude சொல்லுவாங்க or peak value சொல்லுவாங்க. Fine. இப்போ இதை நாம அப்ளை பண்றோம். நாம கன்சிடர் பண்ணும்போது let us take the current is moving in this direction. So this is the direction of current. Now this is AC current. Now the thing is, what will be the effect of AC current on inductor? The AC current inductorல பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? When the current is passing through the coil, as we have studied in EMI, current வந்து ஒரு காயில் வழியா போகுது அப்படின்னா என்ன ஆகும், அந்த காயிலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது என்னது, இது ஒரு காயில், இந்த காயில் என்ன போகுது, கரண்ட் போகுது. இந்த கரண்ட் ஏசி கரண்டா டிசி கரண்டா, இந்த கரண்ட் ஏசி கரண்ட். ஏசி கரண்டா என்ன ஆகும், அதோட வேல்யூ அண்ட் டைரக்ஷன் என்ன ஆகும், வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த இண்டக்டர் வழியா போற கரண்ட் என்ன ஆகுது, வேரியபிள் கரண்டா இருக்குது. அப்போ கரண்ட் வேரி ஆகும் போது அதால கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், வேரி ஆகும். அப்போ இந்த கரண்ட் மூவ் ஆகிறதுனால, இந்த கரண்ட் வேரியபிள் கரண்டா இருக்கிறதுனால இந்த காயிலுக்கு உள்ள கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, வேரி ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சு அப்படின்னா எது வேரி ஆயிரும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆயிரும். அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும் போது என்னது இன்டியூஸ்ட் ஆயிரும், EMF இன்டியூஸ்ட் ஆயிரும். அவ்வளவுதான். So when the AC current is passing through the inductor, EMF will be induced. இத நாம EMI யூனிட்ல செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல நாம பார்த்திருப்போம். ஓகே ஃபைன். So when the current is passing through inductor, EMF will be induced. And the EMF எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, according to Lenz's law, EMF always oppose the cause of its generation. அந்த EMF எதனால வந்ததோ அதையே அப்போஸ் பண்ணும். ஓகே ஃபைன்.
வளர்த்த கிடாவே மாறல முட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது எதனால வந்ததோ அதையே அது என்ன பண்ண போகுது, அப்போஸ் பண்ண போகுது. சோ அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேக் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. ஒரு சில புக்ல ஆர் கொஸ்டின்ல என்னன்னு சொல்லுவாங்க, பேக் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, அது இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு அனதர் நேம் என்னது, பேக் இஎம்எஃப், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு அப்போசிட். அப்போ இந்த கரண்ட் இது வழியா போகும்போது இதுல என்னது இன்டியூஸ்ட் ஆகும், இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட். அண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் யூனிட்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா. சோ என்ன இருக்குது, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பி, induced EMF will be minus L into di by dt. Okay, di by dt is the rate of change of current. நம்மளோட current என்ன ஆகுது, with respect to time vary ஆகிட்டே இருக்குல்ல. so அதான் di by dt and dl. this is the induced EMF. okay, so இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். so when the current is passing through inductor and EMF will be induced, that EMF is also known as back EMF. அந்த EMF என்னன்னு சொல்லுவாங்க, back EMF, because it is in reverse direction. அப்போ இந்த EMF ஓட டயகிராம் வேணும் உங்களுக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, this induced EMF will be like this, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதனால கரண்ட் இந்த டைரக்ஷன்ல வரும். this is என்னது, induced current. this is not actual current, this will be induced current. so this is the induced current. induced current in the direction இருக்கும். but இந்த current என்னது, induced EMF will be small in value. so அதனால இந்த current small current தான் இருக்கும். overall current எந்த directionல தான் இருக்கும், இந்த directionல தான் இருக்கும். current flow in our circuit will be like this only. current flow இந்த directionல தான் இருக்கும். இது என்னது, induced current, that is small in amount. அந்த induced EMF ஓட polarity sign இப்படி தான் இருக்கும். so இது என்னது, இது induced EMF. this induced EMF is this. fine. so this is what going to happen when the AC current is passing through inductor. that is all. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா then everything is mathematics only. so let us consider this circuit. this is A, this is B, this is C, this is D. what we are going to do, we are going to apply Kirchhoff voltage law. so apply Kirchhoff voltage law in loop A, B, C, D, A. லூப் ABCD ல கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணுங்க. A ல இருந்து B போகும்போது ஒண்ணு இல்ல, B ல இருந்து C போகும்போது என்ன இருக்குது, இன்டியூஸ்ட் EMF இருக்குது. வாட் இஸ் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, sum of voltage over a closed loop will be equal to 0. இதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஓகே, சோ அப்ப இங்க எதுவுமே இல்ல, இங்க இருந்து இங்க போகும்போது என்ன இருக்கு, EMF இருக்கு. அந்த EMF that is voltage இருக்குது. எங்க இருந்து எங்க போற, பிளஸ்ல இருந்து மைனஸ். அப்ப என்னது, மைனஸ். அததான் இது இண்டிகேட் பண்ணுது. இந்த இதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்க மைனஸ் இங்க மைனஸ், ரெண்டு மைனஸ் போட்டீங்கன்னா பிளஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த இன்டியூஸ்ட் EMF இண்டிகேட் பண்றது. இது மைனஸா இருக்கிறதுனால தான் நம்ம இங்க பிளஸ் இங்க மைனஸ் போடுறோம். ஸோ அப்ப என்ன இருக்குது, இன்டியூஸ்ட் EMF, தட் இஸ் இன்டியூஸ்ட் EMF, அண்ட் தென் இங்க வந்து என்ன இருக்குது, இங்க வந்து நமக்கு ஆர் நீங்க டைரக்டா என்ன எழுதிக்கலாம், இன்டியூஸ்ட் EMF மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி போட்டுக்கோங்க. திஸ் இஸ் தி இன்டியூஸ்ட் EMF. அண்ட் தென் இங்க வரும்போது என்ன இருக்கு, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அப்போ என்ன இருக்குது, பிளஸ் V of t is equal to 0. then என்ன பண்ணிக்கலாம், V of t is equal to L into di by dt. then V of t க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், V naught sin omega t into dt is equal to L into di. and we can rearrange this equation as di is equal to V naught divided by L sin omega t into dt. so now we are going to integrate on both sides. if we integrate on both sides, what we are having, di integration is equal to V naught by L sin omega t into dt, and this is the integration. if we integrate di, it will become I. so this is the value of I, and V naught L is a constant. what is V naught? V naught is the peak value. V naught என்னது, V naught ங்கிறது peak voltage. let us say this is the AC signal and this is the voltage which is varying with time சொன்னோம்னா இதுதான் என்னது, இதுதான் நம்மளோட peak voltage. that is displacement, maximum displacement or amplitude or peak voltage. இந்த peak voltage னு சொல்லுவாங்க, amplitude னு சொல்லுவாங்க, or maximum displacement, எது வேணா சொல்லிக்கலாம்.
So this is the peak voltage, and within the bracket what we are having, sin omega t into dt. So இதை sin integrate பண்ணா என்ன ஆகும், minus cos omega t divided by omega and then the limit, upper limit and lower limit. Okay, fine. And this is without open integration, so simply omega t. So இங்க என்ன ஆகுது, v0 by, இதை காமனா நம்ம என்ன எடுத்துக்கலாம், வெளியே இதை இங்க கொண்டு வந்துக்கலாம், v0 by l omega. இங்க என்ன இருக்கு, minus cos omega t. Okay, and so minus v0 by l omega into cos omega t. இப்போ இங்க என்ன இருக்கு, இங்க எனக்கு I of t. So இங்க left hand side current இருக்குன்னா right hand side என்னதான் இருக்கணும், current தான் இருக்கணும் dimensionally, அப்படின்னா தான் ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ அப்போ பாருங்க, இது காஸ்க்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, யூனிட் கிடையாது. அப்போ இதோட டைமென்ஷன் என்னவா இருக்கணும், கரண்டா இருக்கணும். இது என்னது, வோல்டேஜ். வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது, கரண்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, எல் ஒமேகா இருக்குது. அப்போ எல் ஒமேகா எதோட டைமென்ஷன், எதோட யூனிட்டா இருக்கணும், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் தான் இந்த எல் ஒமேகாவுக்கு இருக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் வி நாட் டிவைடட் பை எல் ஒமேகாவுக்கு பதில் என்ன போடுறோம், XL and then cos omega t, and this is I of t. This is I of t. What is XL? XL is nothing but L omega. Okay, and இது இப்போ இந்த XL என்னவா ஆக்ட் ஆக போகுது, ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக போகுது. இப்போ if anything is opposing the current other than resistance, ரெசிஸ்டன்ஸ் இல்லாம வேற ஏதாவது கரண்ட் அப்போஸ் பண்ணுதுன்னா அதை நாம என்னன்னு சொல்லுவோம், ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ இது என்னது, ரியாக்டன்ஸ். இங்க எது அப்போஸ் பண்ணுது, கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்போஸ் பண்ணுது. அப்போ இது என்னது, ரெசிஸ்டன்ஸ் டியூ டு இண்டக்டர். அதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். So their XL is inductive reactance. ஸோ நாம புரிஞ்சுக்கிறது இது டெக்னிக்கல் டேர்ம், புக்ல மெட்டீரியல் எல்லாமே இப்படிதான் கொடுப்பாங்க. நாம இதை எப்படி புரிஞ்சுக்க போறோம், திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டக்டர், அவ்வளவுதான். அப்ப இந்த எல் ஒமேகாவோட யூனிட் என்னவா இருக்கும், the unit of L omega is ohm. இதோட யூனிட் என்னது, the unit is ohm. என்ன இது, என்னது, ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. இது ரெசிஸ்டன்ஸ் டியூ டு இண்டக்டர், அவ்வளவுதான். சோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டக்டர் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ட், டெக்னிக்கல் நேம், தட் இஸ் L omega. அப்போ வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்னது, கரண்ட். சோ ஹியர் வாட் we are going to have, வோல்டேஜ் மேக்ஸிமம்னா கரண்ட் மேக்ஸிமம். அப்போ மைனஸ் I naught cos omega t. இங்க என்ன இருக்கு, வேரியேஷன் ஆஃப் கரண்ட் வித் டைம், I of t is equal to I naught cos omega t. Very good, fine. Now ரெசிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிருப்போம், அந்த கரண்டோட அந்த ஈக்குவேஷனையும் வோல்டேஜோட ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணிருப்போம். இங்க வோல்டேஜ் நம்ம என்னன்னு எடுத்திருக்கிறோம், V0 sin omega t. அப்போ ஃபேஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன வரணும், சைன் வரணும். நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ல என்ன இருக்கு, காஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இத சைனுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி கன்வெர்ட் பண்றது, I of t is equal to minus I naught cos omega t. நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, sin pi by 2 minus omega t என்னது, cos omega t. ஓகே, சோ அப்ப cos omega t என்னன்னு எழுதிக்கலாம், sin pi by 2 minus omega t ன்னு எழுதிக்கலாம். அப்போ sin pi by 2 minus omega t. fine, புரிஞ்சதா? இப்ப அடுத்த ஸ்டெப், இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ I நாட் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் சைன் பை பை 2 மைனஸ் ஒமேகா டி. நமக்கு என்ன தெரியும், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் சைன் தீட்டான் இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் எங்க கொண்டு போய்க்கலாம், உள்ள கொண்டு போய்க்கலாம். இங்க என்ன இருக்கு, மைனஸ் வெளியே இருக்கு. அப்ப அந்த மைனஸ் எங்க ஆகும், உள்ள போகும். அப்ப உள்ள போச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க. சோ I of t is equal to I naught
sin இந்த மைனஸ் உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? மைனஸ் pi by 2 minus omega t close the bracket and square bracket. இந்த மைனஸ் உள்ள போயிருக்கு. இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? I naught sin omega t minus pi by 2. ஏன்னா இது மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ ஒமேகா டி முன்னாடி இது. ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஐ ஆஃப் டி. ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் நாம இந்த ஃபார்முலாவை எடுத்திருக்கிறோம். ஸோ வி ஹவ் நாட் டேக்கன் தி அனதர் ஃபார்முலா. இது எழுதுனால அதான் வரும். அப்படி இல்லாம sin pi by 2 plus omega t இதுவும் என்னதுதான்? cos omega t தான். பட் இதை எடுத்தீங்கன்னா இங்க வரும்போது என்ன ஆயிரும்? ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். ஓகே, சோ இங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கும், அப்புறம் என்னது? ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். ரெண்டுமே மைனஸ்னா அதை கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணல, இதை எடுக்கல, நம்ம இதை எடுத்திருக்கோம். ஓகே ஃபைன். சோ இப்போ இது நம்மளோட கரண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன். சோ இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதணும்னா என்ன ஆகுது பாருங்க. We have started with V of t is equal to V naught sin omega t start பண்ணோம். And we have ended with our current equation I of t is equal to I naught sin omega t minus pi by 2 வந்துருக்கு. ஓகே, ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும்போது என்ன இருந்தது? இதுவும் சைன் ஒமேகா டி, இதுவும் என்னது? சைன் ஒமேகா டின்னு வந்தது. அதனால ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இங்க பாருங்க, ஃபேஸ்னா என்னது? அந்த ஆங்கிளோட வேல்யூ தான் ஃபேஸ். அப்ப இங்க பாருங்க, if you look at the face value of the voltage is omega t, but face value of current என்ன இருக்கு? omega t minus pi by 2. அப்ப இண்டக்டர்ல வோல்டேஜோட ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்குது? அதிகமா இருக்குது. கரண்டோட ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்குது? கம்மியா இருக்குது. சோ திஸ் இஸ் தி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் அண்ட் டிஃபரண்ட் ஒன். ரெசிஸ்டன்ஸை விட இது என்னவா இருக்கு? டிஃபரண்டா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ அப்ப இது நாம என்ன எழுதணும்? there is a phase difference between voltage and current. ரெண்டும் ஒன்னாவே போகல. ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் வோல்டேஜ் ஒன்னாவே ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும், ஒன்னாவே மேல போகும், ஒன்னாவே ஜீரோ வரும், ஒன்னாவே கீழே போகும், ஒன்னாவே ஜீரோ வரும். ஆனா இங்க அப்படி கிடையாது, முன்னுக்கு பின்னு போக போகுது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு போக போறது கிடையாது. இதுல எது முன்னாடி போகும், எதோட ஃபேஸ் வேல்யூ அதிகமோ அது என்ன பண்ணிரும்? முன்னாடி போயிடும். ஏன்னா இது என்னது? சைன். அப்போ இதுல வோல்டேஜ் முன்னாடி போகும், கரண்ட் வோல்டேஜுக்கு பின்னாடி போகும். எவ்வளவு பின்னாடி போகும்? 5 by 2. அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? 5 by 2. இது ஒமேகா டி, இது ஒமேகா டி மைனஸ் 2. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 5 by 2 மாறிடும். அப்ப பாருங்க, calculation of phase difference. So phase difference என்னது? இதோட ஃபேஸ் வேல்யூக்கு இதோட ஃபேஸ் வேல்யூக்கு உள்ள டிஃபரண்ட் என்னன்னு பாக்குறது, அவ்வளவுதான். அப்ப phase difference என்னது? phase value of voltage minus phase value of current. minus phase value of current. இது என்னது? phase difference, and the phase difference is denoted by pi. phase difference யூஸ் பண்ற சிம்பிள் என்னது? pi in this unit. சோ அப்ப பாருங்க, வோல்டேஜோட phase difference என்ன? ஒமேகா டி. இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன? ஒமேகா டி மைனஸ் pi by 2. ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது? ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பிளஸ் pi by 2. இது ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு என்ன வருது? pi by 2. So this is the phase difference. So phase difference அதை பார்த்த உடனே சொல்லிடலாம், பட் டெரிவேஷன் வேணும்னா this is the simplest one. இப்போ எது லீடிங்ல இருக்கு, எது லாகிங்ல இருக்குது? சோ இத பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்? voltage is leading, current is lagging. So voltage leads current by 5 by 2. So in case of inductor, voltage leads current by pi by 2. Okay, that is all. So இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஈஸியா ஃபேஸர் டயக்ராம் போட்டுடலாம். ஸோ அப்போ ஃபேஸர் டயக்ராம்னா என்ன? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னோட கரண்ட் என்ன ஆக போகுது? கரண்ட் வோல்டேஜ் கண்டினியூஸா வேரி ஆகிட்டே போக போகுது. அப்போ ஃபுல்லா அந்த வேவ் டயக்ராமை ஃபுல்லா நான் பாக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன்? என்னோட கரண்ட் வோல்டேஜை ஒரு ஃபேஸர், ஒரு வெக்டார்ல நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன்.
அப்போ நாம இங்க எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணா we have started with voltage. ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் எடுத்துட்டு அப்புறம் கரண்ட்டுக்குள்ள டெரிவேஷனுக்கு போனோம். அப்ப இதுக்குள்ள பேஸர் டயக்ராம் என்னவா இருக்கும்? So next one is phasor diagram. So phasor diagram சிம்பிளா கேட்டா இத மட்டும் போட்டா போதும். பட் ஒரு சில இதுல என்ன கேட்பாங்க? phasor wave diagram கேட்டாங்கன்னா அந்த வேவ்க்கு போகும். சோ அப்ப இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம எதுக்கு டயகிராம் போடுவோம்? ஃபர்ஸ்ட் we will draw the phasor diagram for voltage V0. So அப்போ here along the y axis I will have my voltage and I will say this one as my V0 and the voltage oda phase value என்ன omega t. Then this is making angle omega t with the x axis. This is the phasor diagram of voltage. அடுத்து என்ன பண்ணனும்? phasor diagram for current. phasor diagram for current. current ஓட phase value என்ன? omega t minus pi by 2. அப்ப இதுல இருந்து இது எவ்வளவு பின்னாடி இருக்குது? pi by 2 90 டிகிரி பின்னாடி இருக்குது. சோ அப்போ phasor diagram for current என்னவா இருக்கும் அப்படினா இங்க இருந்து இது போடுவேன். this is my I0 and இதோட இது என்னன்னு சொல்லணும்? 90 டிகிரின்னு சொல்லணும். இது ரெண்டுக்குள்ள இந்த இதுக்கும் இந்த பேஸர் டயகிராம்க்கு உள்ள டிஃபரண்ட் என்னது? இதோட ஃபேஸ்க்கு இதோட ஃபேஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் pi by 2. அத நாம ரெப்ரசன்ட் பண்றது எப்படி? by marking this one. This symbol indicate the angle between them is 90 degree. Angle between them is 90 degree. அவ்வளவுதான். Okay, so phasor diagram is over. But sometimes என்ன கேட்பாங்க? வேவ் டயகிராம் கேட்டுருவாங்க. பேஸர் வேவ் டயகிராம் கேட்டுருவாங்க. அப்போ பேஸர் வேவ் டயகிராம்னா என்ன? இது பேஸர் டயகிராம், இதுல பேஸர் வேவ் டயகிராம். சோ பேஸர் வேவ் டயகிராம் சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்? வோல்டேஜ்க்குள்ள அந்த பேஸர் டயகிராமை நாம எடுத்துக்கலாம். So அப்போ this is my voltage and I am calling this one as my voltage. Okay, so we can write this one as V of t is equal to V naught sin omega t. இப்போ கரண்ட் வோல்டேஜோட பின்னாடி இருக்குது. ஓகே, சோ அப்போ இது ஜீரோவா இருக்கும்போது இது இங்க இருக்கும், இது மேக்ஸிமம் இருக்கும்போது இது ஜீரோல இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட இது 5/2 பின்னாடி இருக்குது. சோ அப்போ அந்த கரண்ட்டுக்குள்ள இதை நாம போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது மேக்ஸிமம் போகும்போது இது இங்க இருக்கும், இது ஜீரோ வரும்போது கரண்ட் இங்க இருக்கும். அப்புறம் கரண்ட் இது இருக்கும்போது இது எங்க இருக்கும்? இது ஜீரோக்கு வரும். அண்ட் இது இங்க இருக்கும்போது இது எங்க இருக்கும்? இது மேக்ஸிமம் இருக்கும். அதாவது ஒன்னு மேக்ஸிமம்னா ஒன்னு ஜீரோல இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஜீரோவா இருக்கும்போது இது மேக்ஸிமம், ரெண்டு மாறி மாறி இருக்கும். இப்ப பாருங்க, இங்க நம்மளோட வோல்டேஜ் என்னது? ஜீரோ. அப்போ கரண்ட் என்னது? மேக்ஸிமமா இருக்கும். பட் இது என்னது? மைனஸ் I0. இப்போ வோல்டேஜ் எங்க போயிருச்சு? மேக்ஸிமம் போயிருச்சு. இது என்னது? பிளஸ் V0. இது மேக்ஸிமம் போகும்போது அப்போ கரண்ட் எங்க இருக்கும்? கரண்ட் ஜீரோல இருக்கும். ஓகே, ஸோ மேக் இட் அஸ் அ கர்வ். கரண்ட் ஜீரோல இருக்கும். அண்ட் தென் வோல்டேஜ் இங்க வரும்போது இது எங்க போயிடும்? இது மேக்ஸிமம் போயிடும். அண்ட் தென் இது இங்க வரும்போது இது அண்ட் தென் இது. ஸோ பாருங்க, கரண்ட் வோல்டேஜ் ஜீரோ, கரண்ட் மேக்ஸிமம், வோல்டேஜ் மேக்ஸிமம், கரண்ட் ஜீரோ, வோல்டேஜ் ஜீரோ, கரண்ட் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அண்ட் we are going to call this one as the phasor wave diagram for current I0 sin omega t minus pi by 2. So this is the phasor diagram for this voltage and current for the inductor circuit. Okay, so that is all, very simple. Okay, fine. இப்போ இதுல போர்டுக்கோ ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லயோ கேட்கிற क्वेश्चन இதுல இருந்து கேட்பாங்க. இதை தாண்டி இந்த இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி வேரி ஆக போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சோ இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் த வேரியேஷன் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அது என்ன அப்படிங்கறத நாம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். சோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல இதுல இருந்து ரிப்பீட்டடா क्वेश्चन கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்ன நமக்கு தெரியும்ல x L is equal to what L into omega. L என்னது இண்டக்டன்ஸ், ஒமேகா என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் 2 pi f or ஒமேகா என்னன்னு சொல்லுவாங்க 2 pi nu. நீங்க ஃப்ரீக்வன்சிக்கு f or nu போட்டுக்கலாம், or this is simply 2 pi by t என்னால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு என்ன இருக்குது, என்னோட இண்டக்டிவ் ரியாக்ஷன் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டக்டர் இஸ் லைக் திஸ். L என்னது L is the இண்டக்டன்ஸ், 2 pi எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப எது மட்டும் தான் வேரி ஆகும், ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் வேரி ஆகும். அப்ப x L is directly proportional to what frequency. அப்ப frequency increase ஆக இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், increase ஆகும். ஓகே, so this is very important result. So இப்போ என்ன கேட்பாங்க, அந்த கிராஃப் கேட்பாங்க. So draw the graph for variation of inductive reactance with frequency கேட்பாங்க. So அப்போ நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும், so this is the inductive reactance along y axis and frequency along x axis. அப்போ frequency 0 னா என்ன ஆகும், if frequency is 0 this implies inductive reactance என்ன ஆயிரும், 0 ஆயிரும். So this is the case for DC current. ஏன்னா DC currentக்கு என்ன இருக்கும், frequency 0. So this is for DC currentக்கு frequency 0. So அதனால DC current இண்டக்டர் வழியா போச்சுன்னா இண்டக்டர்ல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது, ஃப்ரீயா அது என்ன பண்ணும், DC current இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பட் AC current போச்சுன்னா என்ன இருக்கும், அது லைட்டா அப்போஸ் பண்ணும். ஓகே ஃபைன். அப்போ இது என்ன ஆகுது, இது 0 ஆகுது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி கிராஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அப்போ பாருங்க, டிசி கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி 0, அதனால இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் 0, அதனால டிசி கரண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகும். பட் ஏசி கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும், ஃப்ரீக்வன்சி கூட அதோட ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா இந்த ஏரியால இருந்து நமக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்குறாங்க, அண்ட் நீட் ஜேஇ காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இதை டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல். ஸோ இந்த இது நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஏசி கரண்ட் இண்டக்டர் வழியா போச்சுன்னா அந்த இண்டக்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தோம், பேக் இஎம்எஃப் வரும். அண்ட் தென் கான்செப்டை முடிச்சுட்டு மேத்தமெட்டிக்கலா நம்ம டிரைவ் பண்ணி கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ், இதுல எது லீடிங் எது லேக்கிங் அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் என்ன பண்ணோம், இந்த இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஏசிக்கு என்னவா இருக்கு, டிசிக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். டிசிக்கு 0 ஆகுது, ஏசிக்கு நான் 0வா இருக்குது. ஏசியோட ஃப்ரீக்வன்சி கூட அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் வெரி கிளியர் ஃப்ரம் திஸ் கிராஃப். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருந்தது அப்படின்னா இந்த இண்டக்டர்ல இருந்து எந்த எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் கான்ஃபிடண்டா நீங்க கரெக்டான ஆன்சரை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இண்டக்டர் முடிஞ்சிருச்சு. ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன இருந்தது, வோல்டேஜும் கரண்ட்டும் ஒன்னாவே இன்க்ரீஸ் ஆகி ஒன்னாவே டிக்ரீஸ் ஆச்சு. இண்டக்டருக்கு வரும்போது என்னாச்சு, வோல்டேஜ் முன்னாடி போகுது, கரண்ட் பின்னாடி போய்கிட்டே இருக்குது. நவ் இதே ஏசி சிக்னலை ஒரு கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ணா என்ன ஆகும், சேமா இருக்குமா டிஃபரெண்டா இருக்குமா? டிஃபரெண்டா இருக்கும்னா எது முன்னாடி போகும் எது பின்னாடி போகும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணுச்சு, டிசி சிக்னலை நாம இண்டக்டர்ல அலோவ் பண்ணும் போது என்னாச்சு, ரெசிஸ்டன்ஸே இல்லாம ஃப்ரீயா போச்சுது. ஏசி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வருது. இதே மாதிரி கெப்பாசிட்டர்ல ஏசி சிக்னல் அப்ளை பண்ணா என்ன ஆகும், டிசி சிக்னல் அப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத டீடைல்டா நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.